ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 89. அன்னைக்கு ராத்திரி பரதன் கங்கை கரையில படுத்துக்கிறார். மறுநாள் விடியற் காலையில எழுந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்கோம் சத்ருகுணனை பார்த்து, இன்னும் தூங்குறியாப்பா, எழுந்துரு, குகனை போய் சீக்கிரமா அழைச்சுண்டு வா, நம்ம சைன்யம் கங்கை கரையை தாண்டணும் அப்படின்னு சொல்றார். அப்போ சத்ருகுணன் சொல்றார், அண்ணா, நீங்கள் யார பத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கீளோ அவரையே நானும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தூங்கல அப்படின்னு சொல்றான். ராஜகுமாரர்கள்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது குகனும் அங்க வந்துடுறான். சுவாமி, ராத்திரி நன்னா தூங்கினேடா அப்படின்னு விசாரிக்கிறான். இப்படி விசுவாசத்தோடு விசாரிக்கிற குகனை பார்த்து, ராம பக்தர்களில் சிறந்த பக்தன் நீ, உன் ஆதரவால நாங்களும் எங்க சைன்யமும் ராத்திரில நன்னா சுகமா தூங்கினோம். இப்போ நாங்கள் கங்கையை தாண்டணும், அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே குகன் தன்னோட நகரத்துக்கு போய் பந்துக்களை எழுப்பி, எல்லாரும் சீக்கிரம் எழுந்திருங்கோ, படகுகள் எல்லாம் இழுத்துண்டு வாங்கோ, மகாராஜாவின் சைன்யம் கங்கையை தாண்டணும் அப்படின்னு சொல்றான். அவள்லாம் 500 படகுகளை கொண்டு வர. அவைகள்ல சில சின்ன படகுகள், சில படகுகள் சிலுவை வடிவமாக இருக்கு. அவைகளுக்கு ஸ்வஸ்திகம் அப்படின்னு பேரு. சாதாரணமா 2 படகுகளை சேர்த்து கட்டி 4 மூலைகளிலும் பெரிய மணிகளை எல்லாம் கட்டியிருக்கோம். தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டு கொடிகள்லாம் இருந்தது. அங்கங்கே ஜன்னல்லாம் இருந்தது. அதனால பெரும் காற்று மழை இவைகள்ல உபதிரவம் இல்லாம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு காத்து அடிக்கும். அந்த ஸ்வஸ்திகம் என்ற படகுல பரதனும் அவனை சேர்ந்தவாளும் ஏறுறதுக்காக குகன் கொண்டு வரான். அதுல வெண்மையான கம்பளம் போட்டிருந்தது. சலங்கைகள்லாம் கட்டப்பட்டு மதுரமான ஒரு சப்தம் கேட்டு இருந்தது. அதுல பரதன், சத்ருகுணன், கௌசல்யை, சுமத்ரை மற்றும் ராஜஸ்திரீகள் எல்லோரும் ஏறிக்கிறார். புரோகிதர்களும் மற்ற பிராமணர்களும் ஏறிக்கிறார். சாமான்களை எல்லாம் படகுலெல்லாம் ஏத்தும் போது, இது ஏன் பெட்டி, இது ஏன் படுக்க, இது ஏன் மூட்டை, இது என்னோட பாத்திரம் அப்படின்னு ஒருத்தரும் பெருசா சத்தம் போடுற. அந்த சத்தம் ஆகாசத்தையே போய் எட்டித்தான். அந்த படகுகள்ல காற்று தங்குவதற்காக பாய்கள்லாம் விரிக்கப்படுறது. குகனுடைய வேலைக்காரர்கள் அவைகளை எல்லாம் நடத்திண்டு போறா. சில படகுகள்ல பெண்டுகள்லாம் ஏறிக்கிறார். சில படகுகள்ல குதிரைகள், சில படகுகள்ல வாகனங்கள், விலை உயர்ந்த எருதுகள், இவைகளை எல்லாம் ஏத்துறா. கங்கையின் அக்கறையில ஜனங்களையும் சாமான்களையும் இறக்கி விட்டுட்டு எல்லாரும் திரும்பி வந்துடுறா. இப்படி அந்த மகா சைன்யம் அதி சீக்கிரமாக கங்கையை தாண்டி மைத்திரம் அப்படிங்கிற முகூர்த்தத்துல பிரயாக வனத்தை நோக்கி போறது. பிறகு பரதன் ராஜ நீதியை நன்கு அறிஞ்சின்றதால, ஜனங்களை ரட்சிக்கிறதுல மிகுந்த கவலை கொண்டிருக்கிறதால, தான் மிகவும் களைத்திருந்தாலும் கூட சைன்யத்திற்கு உள்ளே சென்று எல்லோரையும், உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு உபச்சார வார்த்தைகள் பேசி அவளெல்லாம் சௌக்கியமான இடத்துல தங்கும்படி பண்ணிட்டு, பிறகு வயதாலும் ஞானத்தாலும் தபசினாலும் முதிர்ந்த அந்த பரத்வாஜ மகரிஷியை தரிசிக்க உத்தேசம் பண்ணி வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளையும் புரோகிதர்களையும் அழைச்சுண்டு கால்நடையா புறப்பட்டு போறார். அந்த ஆசிரமத்துக்கு வந்து அதை சுத்தி இருக்கிற ஒரு வனத்தையும் அதுல இருக்கக்கூடிய மரச்சோலைகளையும் அவைகளின் நடுவுல ஒரு பர்ணசாலையும் பாக்கறா அப்படின்னு சொல்லி இந்த 89வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 90வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.